जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. ஸ்ரீ சங்கர சரிதம் தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம் காஞ்சியில் ஆச்சாரியாள் தொடர்கிறது. ஆச்சாரியாள் காஞ்சிபுரத்துக்கு வந்தபோது அங்கே சாங்கியம், மீமாம்சை முதலிய அரைகுறை வைதிக மதஸ்தர்களும் பௌத்த ஜைனாதி அவைதிக மதஸ்தர்களும் நிறைய இருந்தார்கள். பிராச்சீனமான ஆலயங்கள் இருந்தாலும் பூஜா கிரமங்கள் வேத விருத்தமாக, அதாவது முரணாக போயிருந்தன. சாக்ஷாத் ராஜராஜேஸ்வரியான அம்பாள் காமாட்சியே உக்ர கலைகளோடு இருந்தாள் என்று சொல்லியிருக்கிறது. ஆச்சாரியாள் சர்வ தீர்த்த கரை வழியாக ஊருக்குள் பிரவேசித்தார். அங்கே காசி மாதிரியே விஸ்வேஸ்வரர் ஆலயமும் முக்தி மண்டபமும் உள்ளன. சர்வ தீர்த்த ஸ்நானம் பண்ணி ஆலய தரிசனம் முடித்து முக்தி மண்டபத்தில் தங்கிவிட்டு விஷ்ணு காஞ்சிக்கு போனார். வரதராஜ சுவாமி ஆலய பூஜையை முறை பண்ணி கொடுத்து சில காலம் அங்கேயே தங்கியிருந்தார். அங்கே பெருமாள் கோவிலுக்கு மேற்கே இப்போதும் நம் மடம் ஒன்று இருக்கிறது. குறிப்பு: காஞ்சியில் பிரதானமான ஸ்ரீமடம் பெரிய காஞ்சிபுரத்தில் உள்ளது. அவர் இப்படி இருந்து கொண்டிருந்த போது லோகக்ஷேமத்தை உத்தேசித்து ராஜாவிடம் சொல்லி காஞ்சி நகரத்தையே காமாட்சி ஆலயம் மத்திய பிந்துவாக புள்ளியாக இருக்கும்படியான ஸ்ரீ சக்கர ரூபத்தில் ஒழுங்குபடுத்தி நிர்மாணம் பண்ண சொன்னார். ராஜாவும் அப்படியே செய்தான். அவன் ராஜசேனன் என்ற சோழ ராஜா என்று சொல்லியிருக்கிறது. ஸ்ரீசக்கரம் வெளி 2 சுற்றுக்கள் பத்மதளங்கள், அதாவது தாமரை இதழ்கள் விரிந்திருப்பது போல இருக்கும். உள்ளே அடுக்கடுக்காக வரும் கோணங்களும் அசப்பில் பார்த்தால் தாமரை பூவில் வரிசையாக இதழ்கள் மாதிரி இருக்கும். பெரும்பானற்று படையில் காஞ்சியை இப்படித்தான் வர்ணித்திருக்கிறார். குறிப்பு: பல்லிதழ் தாமரை பொகுட்டின் காண்வரத் தோன்றி சுடுமண் ஓங்கிய நெடுநகர் வரைப்பின் பழவிரல் மூதூர் கட்சி. அம்பாள் ஆலயத்துக்கும் அம்பாள் யந்திரத்துக்கும் ஏன் இப்படி முக்கியம் தந்தார் என்றால், பல மூர்த்திகளுக்கும் காஞ்சி முக்கிய க்ஷேத்திரமாயிருந்தாலும் தேவி க்ஷேத்திரம் என்றுதான் அதற்கு அதிமுக்கியத்துவம். சக்தி பீட்டங்களை 3, 18, 36, 51, 56, 64, 96, 108, 6400 என்று பலவிதமாக சொல்வதுண்டு. இந்த எல்லாவற்றிலுமே முக்கியமான ஒன்றாக வருவது காஞ்சியிலுள்ள காமபீட்டம் என்ற காமகோட்டி பீட்டம். அம்பாளின் நாபி பீட்டம் அது. சரீரத்தில் மத்தியஸ்தானமாயிருப்பது நாபி. அப்படி லோகத்திற்கே இருப்பது காஞ்சி. காஞ்சி என்றால் ஒட்டியானம். நாபிக்கு கவச்சம்தான் ஒட்டியானம். மேரு தந்திரம், காமாட்சி விலாசம், காஞ்சி மகாத்மியம் ஆகிய நூல்களில் இப்படி சொல்லியிருக்கிறது. சகல க்ஷேத்திரங்களில் உள்ள அம்பாளுடைய சக்தி கலைகளுக்கெல்லாம் கேந்திர ஸ்தானமாயிருப்பது காஞ்சி காமாட்சி தான். அந்த எல்லா பல்புக்கும் இவள்தான் ஜெனரேட்டர். இதை தெரிவிப்பதாகத்தான் காஞ்சிபுர வட்டாரத்தில் 50க்கு மேலே சிவன் கோவில்கள் இருந்தாலும் எதிலேயும் அம்மன் சந்நிதியே இல்லை. காமகோஷ்டத்திலோ அம்பாள் மட்டுமாக இருக்கிறாள். சுந்தரேஸ்வரர் கோவிலில் மீனாட்சி, ஜம்புகேஸ்வரர் கோவிலில் அகிலாண்டேஸ்வரி, கபாலீஸ்வரர் கோவிலில் கல்பகாம்பா என்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல், கூட ஈஸ்வர சந்நிதி இல்லாமல் அம்பாள் மட்டுமே இருக்கிறாள். காஞ்சியில் ஏகாம்பரர், வரதர் உள்பட எவருக்கும் இல்லாத பெருமையாக தான் மட்டுமே 4 பக்கமும் கோபுரமும் கோபுரவாசலும் ராஜவீதி சுற்றுகளும் கொண்ட ராஜராஜேஸ்வரியாக இருக்கிறாள். இவள்தான் அம்பாளின் அநேக விதமான ரூப பேதங்களில் திரிபுர சுந்தரியாக இருப்பவள். சுந்தரி வித்யா என்ற ஸ்ரீவித்யா சாஸ்திரத்தில் சொல்லியுள்ளபடி சதுர்புஜையாக தனுர்பாண பாச அங்குஷங்களை வைத்து கொண்டிருப்பவள் இவள்தான். அந்த சாஸ்திரம்தான் ஆச்சாரியாளுக்கு அம்பாளே கைலாசத்தில் கொடுத்து அவர் சௌந்தரிய லஹரியாக பூர்த்தி பண்ணியது. அந்த திரிபுர சுந்தரிதான் அவருடைய மடத்து சுவாமியான சந்திரமௌலீஸ்வரரின் சக்தியும். இந்த காரணங்களால் ஆச்சாரியாளுக்கு காமாட்சி அம்பாள் ரொம்ப முக்கியம். இதென்ன நியாயம்? இவர் சொன்னது சும்மா கிடக்கிற அத்வைத்தம். அம்பாளோ ஒரே சக்தி, ஒரே காரியம், ஒரே மாயை. இவருக்கென்ன அவளை பற்றி என்றால்,
சும்மா கிடந்ததை அவள்தானே இத்தனை விதவிதமான சக்திகளோடு விதவித காரியங்கள் பண்ணும்படி செய்திருக்கிறாள். சிவனே என்று சிவமாகவே சும்மா இருந்த இந்த சம்புவையே சங்கரர் என்று ஆக்கி அவர் மித்யை என்று ஒதுக்கச் சொன்ன உலகத்திற்காகவே ஓயாமல் காரியம் பண்ண செய்திருக்கிறாள். ஆகையால் ஒன்றிலிருந்து இத்தனையும் கிளப்பிவிட்ட அவள்தான் அவற்றையெல்லாம் மறுபடி அந்த ஒன்றிலேயே ஒன்றாகவே அடக்கவும் ஆசாமியை அனுப்புகிறாள் என்று தெரிகிறது. அந்த ஆசாமியை ஏதோ செய்கிறார், பெரிய அவதார காரியமே செய்கிறார் என்றால் செய்கிறதற்கு சக்தி அந்த மூல பராசக்தியிடமிருந்துதானே வருகிறது. அதனால் ஒன்றிலிருந்து பலவற்றை செய்த அவளேதான் பலவற்றை ஒன்றாக்கவும் கருணையோடு மனஸ் வைத்து எல்லாம் செய்கிறாள் என்றாகிறது. அது மாத்திரமில்லை, சாதனை கீதனை நிதித்தியாசனம் எது பண்ணினாலும் சரி, அவள் பிரித்து வைத்த இந்த ஜீவன் மறுபடி மூலத்தோடு சேரணும் என்றால் பிரித்தவள்தான் சேர்த்தும் வைக்கணும். இவனாகவா பிரிந்து வந்தான்? அவள்தானே பிரித்து காட்டினாள். அப்போது அந்த மகாசக்தியை மீறி இவனாக மறுபடி ஒன்று சேர முடியுமா என்ன? அவள்தான் சேர்க்கணும், ஒன்றாக்கணும். அப்படி பல பேரை, மகா ஞானிகளை, பிரம்ம வித்துக்களை அவள் சேர்த்து ஒன்றாக்கி வைத்திருப்பதும் தெரிகிறது. ஆக அவள் கிருபைதான் அத்வைத மோட்சத்திற்கு வழி திறந்து விட்டாகணும். அப்படியும் அவள் பரமானுகிரகம் பண்ணுபவள்தான் என்று ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும். அந்தக்ஷாக்தரான, அதாவது உள்ளூர தாமே சக்தி ஸ்வரூபமான ஆச்சாரியாளுக்கு நன்றாக தெரியும். மகாமாயையேதான் ஞானப்பால் ஊட்டுகிற ஞானாம்பாள் பிரம்ம வித்யா ஸ்வரூபிணி என்பது அவருக்கு அனுபவமாக தெரியும். சிவசக்தி ஐக்கியம் என்ற அத்வைத்தத்திலேயே கொண்டுவிட்டு பூர்ணத்வத்தை அனுகிரகிக்கும் ஸ்ரீவித்யையும் பிரம்ம வித்யையும் ஒன்றுதான் என்பதாலேயே ஒரு பக்கத்தில் ஞான மார்க்கமாக நிறைய செய்த ஆச்சாரியால் இன்னொரு பக்கம் உபாசனா மார்க்கமாக ஸ்ரீவித்யைக்கும் ஏற்றம் கொடுத்தார். தேவி வித்யைகளில் எதுவானாலும் சரி, பொதுவாக மகாசக்தியாகவும் அதே சமயம் பரம கருணையுள்ள தாயாயும் இருக்கும் மோக்ஷதாயினி அவளே என்பதால்தான் தம்முடைய முக்கிய மடங்களிலெல்லாம் ஒரு சக்தி பீட்டத்தை சேர்த்து வைத்தார். இந்த காஞ்சி மடத்துக்கு காமகோட்டி பீட்டம், சிங்கேரிக்கு சாரதா பீட்டம், புரி மடத்துக்கு விமலா பீட்டம், துவாரகைக்கு காளிகா அதாவது பத்ரகாளி பீட்டம், பதரி மடத்துக்கு பூர்ணகிரி பீட்டம். ஆச்சாரியால் சொன்னபடி காஞ்சி நகர அமைப்பு ஸ்ரீ சக்கராகாரமாக ஒழுங்குபடுத்தப்பட்டவுடன் அவர் காமாட்சி ஆலயத்திற்கு வந்தார். அம்பாளை சாந்தப்படுத்தி ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை செய்தார். பிலாகாசம் என்பதாக கர்ப்ப கிரகத்திலே குகையில் ஆகாச மாத்திரமாகவும் அம்பாள் அங்கே இருக்கிறாள். பக்கத்திலேயே உக்ரதேவி உக்ர கலைகளோடு மூர்த்தியாக இருந்தாள். ஆச்சாரியால் தாமே ஸ்ரீயந்திரம் போட்டு அதில் அந்த கலைகளை ஆவாகனம் செய்து அவளை சௌமிய மூர்த்தியாக்கினார். அப்படி பண்ணிய ஆச்சாரியால் நம் புண்ணியங்களை வளர்க்கட்டும் என்று குரு ரத்னமாலா சொல்கிறது. பிரகிருதிம் ச குஹாஸ்ரயாம் மகோக்ராம் ஸ்வக்ருதே சக்கரவரே பிரவேஷ்ய யோ அக்ரே அக்ருதாஸ்ரித சௌமிய மூர்த்திம் ஆர்யாம் சுக்ருதம் நஸ்ஸ சினோது சங்கராரியஹ. அம்பாளுக்கு நேர் முன்னால் சக்கரராஜம் எனப்படும் ஸ்ரீயந்திரம் ஆச்சாரியாலே போட்டதை சித் விலாசியத்தில் காமாட்சியாக புரதோ தேசே ஸ்ரீசக்கரம் ஸ்வயம் ஆலிகத் என்று சொல்லியிருக்கிறது. ஆனந்தகிரியத்திலும் காமாட்சி வைபவம், ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை முதலியவற்றை விரிவாக சொல்லியிருக்கிறது. குறிப்பு 64 முதல் 65 பிரகரணங்கள். காமகோட்டி பீட்டத்தை பழையபடி பிரகாசிக்கும்படி ஆச்சாரியால் ஜீவசக்தியோடு ஸ்தாபித்தார். அப்புறம் கச்சி ஏகம்பம் முதலானவற்றுக்கும் போய் ஆராதனா கிரமத்தை தாந்திரிகமாக சுத்தப்படுத்தி கொடுத்தார். 6 சிஷ்யர்கள் தேசம் முழுதும் போய் யாராருக்கு எது இஷ்ட தேவதையோ அதை வைதிகமாக இதர தேவதா நிந்தை இல்லாமல் அவற்றோடு சேர்த்தே பூஜிக்கும்படியாக செய்தார்கள். இப்படி ஷண்மத உபாசனையை நிலைநிறுத்திவிட்டு காஞ்சிபுரம் திரும்பி வந்து ஆச்சாரியாளுக்கு சேவை செய்து கொண்டிருந்தார்கள். உபாசனையில் செய்ய வேண்டியதையெல்லாம் இவ்வாறு செய்த பிறகு வாதத்தினால் முடிவாக அத்வைத்தத்தை ஸ்தாபிக்க நினைத்து சர்வஜ்ஞ பீட்டாரோகணம் செய்தார். முடிந்த முடிவாக எதிர்வாதம் பண்ண வந்த எல்லாரும் அத்வைத்தம்தான் சத்திய தத்துவம் என்று ஏற்கும்படி செய்தார். காஞ்சியில் ஆச்சாரியால் நாளை தொடரும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபிரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர,
हर हर शङ्करा जय जय शङ्कर हर हर शङ्करा जय जय शङ्कर